everyone. So இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 12th 11th and 10th public exam 2024 அதாவது பொது தேர்வு 2024க்கான மெகா சென்டம் சேலஞ்ச் தான். சோ இந்த மெகா சென்டம் சேலஞ்ச் ஸ்டார்ட் ஆகி 9 days ஆயிடுச்சுடா. சோ யாரெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க கரெக்டா? சோ அது மட்டும் இல்லாம டே 8 வரைக்கும் எல்லாரும் கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்களா? சோ டே 9க்கு யாரெல்லாம் ரெடியா இருக்கீங்க? சோ இவங்க கமெண்ட் பண்ணணும் சரியா? சோ டே 9க்கு யாரெல்லாம் ரெடியா இருக்கீங்களோ அவங்க கமெண்ட் பண்ணாதான் அடுத்தது டே 10 உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா? சோ டே 10 தான் லாஸ்ட் டே. சோ அதனால டே 9 யாரெல்லாம் கம்ப்ளீட் பண்ணி டே 8 யாரெல்லாம் முடிச்சிருக்கீங்களோ சோ அவங்க கமெண்ட் பண்ணுங்க. டே 9 கம்ப்ளீட் பண்றவங்களும் கமெண்ட் பண்ணணும் சரியா? அப்பதான் உங்களுக்கு டே 10 கிடைக்கும். ஓகே ஓகே. சோ டே 9 மெகா சென்டம் சேலஞ்ச்ல ஃபர்ஸ்ட் பார்க்க போறது 12th தான். சோ 12th இன்னைக்கு என்ன இருக்க போகுது அப்படின்னா டாப் 10 5 மார்க்ஸ் தான் இருக்க போகுது சரிங்களா? சோ 12th இன்னைக்கு என்ன டாப் 10 5 மார்க்ஸ் தான். சோ நாளைக்கு 2 மார்க்ஸ் and 3 மார்க்ஸ் இருக்கும். சோ டாப் 10 5 மார்க்ஸ்ல பாத்தீங்கன்னா பயிற்சி 10.8ல 4th 6th. அடுத்தது எடுத்துக்காட்டு 10.27 ரொம்ப முக்கியம். 11.10 எடுத்துக்காட்டு ரொம்ப முக்கியம். 11.2ல 4வது கேள்வி மட்டும் பார்த்தா போதும். எடுத்துக்காட்டு 9.30 பயிற்சி 7.1ல 8வதும் 9வதும். எடுத்துக்காட்டு 7.9 பயிற்சி 11.1ல ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் ஃபோர்த் இந்த 4 கொஸ்டின் நீங்க முடிக்கணும் சரியா? இந்த டாப் 10 5 மார்க்ஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியங்க 12க்கு. சோ 12th ஏதாவது உங்களோட ஷெட்யூல் இன்னைக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஓகே. சோ அடுத்தது 11th தான். சோ 11th சுட்டீஸ் சோ எப்படி போயிட்டு இருக்காங்க? சோ உங்களுக்கு ப்ரிப்பரேஷன்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? சேம் டைம் உங்களுக்கு ஒரு 10 days கூட இல்ல. பட் எந்த அளவுக்கு முடிச்சிருக்கீங்கன்னு தெரியல. பட் டெய்லியும் மெகா சென்டென்ஸ் சேலஞ்ச் ஃபாலோ பண்றீங்கல்ல? ஓகே. சோ இன்னைக்கு உங்களுக்கு வந்து டாப் 10 5 மார்க்ஸ் தான் இருக்க போகுது. சோ டாப் 10 5 மார்க்ஸ்ல ஃபர்ஸ்ட் நீங்க பாக்குறது பயிற்சி 10.2. சோ பயிற்சி 10.2ல ஃபர்ஸ்ட் 5th 6th 7th 8th 10th 13th 16th 17th இந்த क्वेश्चंस எல்லாம் இன்னைக்கு நீங்க கண்டிப்பா பார்க்கணும். சோ அது மட்டும் இல்லாம 11.1ல 1ல இருந்து 4 வரைக்கும் பார்க்கணும். 11.2ல 1ல இருந்து 5 வரைக்கும் பார்க்கணும். 4.1ல 14thல 5th क्वेश्चन, 15thல first question, 16thல second question. அதுக்கப்புறம் எடுத்துக்காட்டு 4.23 17 4.24 இந்த क्वेश्चंस மட்டும் இன்னைக்கு நீங்க முடிச்சீங்கன்னா போதும். சோ இந்த क्वेश्चंस முடிச்சிட்டேன்னா கமெண்ட் பண்ணுங்கடா. சோ அப்பதான் உங்களுக்கு டே 10 கிடைக்கும். சோ யாரு அதிகமா முடிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். சோ 12th 11th 10th சோ பார்த்து மெகா சென்டம் சேலஞ்ச்ல யார் ஹையா 10 டேஸையும் முடிச்சிருக்கீங்கன்னு ஃபைனலா நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணுவோம் சரியா? அதுல 12th 11th 10th பார்க்கலாம். சோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா 10th தான். சோ 10th பாத்தீங்க அப்படின்னா டாப் 15 2 மார்க்ஸ் உங்களுக்கு இன்னைக்கு ஸ்லைட் சேஞ்சா இருக்க போகுது. சோ டெய்லி 5 மார்க்ஸ் and 2 மார்க்ஸ் மிக்ஸ் பண்ணி பார்ப்போம். 5 மார்க்ஸ் மட்டும் தனியா பார்ப்போம். இன்னைக்கு 2 மார்க்ஸ் மட்டும் தனியா பாக்குறோம் சரிங்களா? ஓகே. சோ டெய்லி கிராஃப் அண்ட் ஜியோமெட்ரி போட்டுட்டு இருக்கீங்கல்ல? ஓகே. சைட் பை சைட் அதையும் போட்டுருங்க. சோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 15 2 மார்க்ஸ் இருக்க போகுது. சோ என்னென்ன அப்படின்னா எடுத்துக்காட்டு 1.7 பயிற்சி 1.3 எடுத்துக்காட்டு 2.3 பயிற்சி 2.1ல 5th question, பயிற்சி 2.2ல 4th question, எடுத்துக்காட்டு 3.19 பயிற்சி 3.17ல 4 5 ரொம்ப முக்கியங்க நல்லா பாத்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது எடுத்துக்காட்டு 4.8 4.16 4.13 பயிற்சி 5.2ல 6வது கேள்வி, எடுத்துக்காட்டு 5.19 பயிற்சி 5.3ல 5வது கேள்வி, எடுத்துக்காட்டு 7.110 சரிங்களா? சோ இந்த 2 மார்க்ஸ் எல்லாம் நீங்க முடிச்சிட்டீங்கன்னா போதும் 10th ஸ்டாண்டர்ட் இன்னைக்கு ஷெட்யூல் நீங்க கம்ப்ளீட் பண்ணிடலாம். சோ அது மட்டும் இல்லாம சைடுல யாரெல்லாம் கிராஃப் ஜியோமெட்ரி முடிச்சிட்டு வந்துட்டு இருக்கீங்க சொல்லுங்க. சோ உங்களுக்கு வேற டவுட்ஸ்னாலும் கமெண்ட் பண்ணுங்கடா. சோ அதை கிளியர் பண்ணி தரேன் சரியா? ஓகே. சோ 12th ஸ்டாண்டர்ட் சோ இன்னும் டைம் ரொம்ப கம்மியா இருக்கு. வர வர உங்களோட இதெல்லாம் ரொம்ப கம்மியாயிட்டே வர மாதிரி இருக்கு ப்ரிப்பரேஷன்லாம். சோ டே 1 டே 2 பார்த்த வியூஸ் வரலையே டே 7க்கு. சோ யார் இன்னும் பார்க்காம இருக்கீங்களா? டே 5 டே 6 டே 7 டக்கு டக்குன்னு பார்த்து முடிங்க. அப்பதான் இந்த மெகா சென்டம் சேலஞ்ச் முடிச்சோடனே அடுத்தது உங்களுக்கு ரெடியா இருக்கு. சோ ரெடி டு பப்ளிக் அப்படிங்கிற மாதிரி. சோ அதுக்கான இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस நிறைய இருக்கு. சோ அதனால டக்குன்னு நீங்க இதை முடிச்சீங்கன்னா மட்டும்தான் அந்த क्वेश्चंस கிடைக்கும் சரியா? சோ 12th and 11th டேஸ் கம்மியா இருக்குடா. சோ சீக்கிரம் ஃபோக்கஸ் பண்ணுங்க சரியா? ஓகே. ஆல் தி பெஸ்ட்.